கோவையில் பெற்றோருக்கு தெரியாமல் காரை எடுத்து ஊர் சுற்றி வந்த 3 சிறுவர்கள் அதிவேகமாக காரை ஓட்டி அடுத்தடுத்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஆபத்தை உணராமல் ஏரியாவையே அலறவிட்ட சிறுவர்கள் யார்? நடந்தது என்ன? கோவை சாய்பாபா காலனி பாரதி பார்க் 2வது கிராஸ் சாலையில் வோக்ஸ்வேகன் போலோ கார் ஒன்று அதிவேகமாக வந்துள்ளது. காருக்குள் இருந்து உயரம் போதாததால் எட்டி பார்த்து ஓட்டிக்கொண்டு வந்துள்ளான் அந்த சிறுவன். சாலையில் அனைத்து மூலைகளையும் அளந்தபடி வளைத்து ஓட்டி வந்த அந்த சிறுவன் வழியாக சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை முட்டி தள்ளிவிட்டு சென்றிருக்கிறான். அது குறித்து பெரிதாக அலட்டிக்கொள்ளாத அந்த சிறுவன் பிரேக் எங்கிருக்கிறது என்பது தெரியாததால் காரை நிறுத்தாமல் தொடர்ந்து ஓட்டிக்கொண்டு சென்றான். அந்த காருக்குள் அந்த சிறுவனை தவிர மேலும் 2 சிறுவர்கள் இருந்துள்ளனர். அவர்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்க காரை இன்னும் வேகமாக ஓட்டி இருக்கிறான் அந்த சிறுவன். அப்பொழுது அந்த வழியில் சாலையோரமாக கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. போகின்ற போக்கில் அந்த கார் மீது டமார் என மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றுள்ளான் அந்த சிறுவன். சினிமாவில் வருவது போன்று அனைத்து சம்பவங்களும் கண்முன் அரங்கேறுவதை பார்த்து குதூகலித்த அந்த சிறுவன் தொடர்ந்து காரை ஓட்டிக்கொண்டு சென்றுள்ளான். இதை பார்த்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் யாரோ குடித்துவிட்டு ஓட்டுவதாக நினைத்து அந்த காரை நிறுத்த முயன்றுள்ளனர். கடைசி வரை அந்த பிரேக் எங்கிருக்கிறது என்பது தெரியாமல் அந்த தெருவில் இருந்த விஜயகுமார் என்பவரது வீட்டின் இரும்பு கேட் மீது காரை மோதி ஒரு வழியாக நிறுத்தியிருக்கிறான் சிறுவன். இதனால் அந்த இரும்பு கேட் வளைந்து நெளிந்து சிதிலமடைந்தது. இந்த விபத்தில் பெரியதாக காயமின்றி தப்பியவர்கள் பொதுமக்கள் தங்களை நோக்கி ஓடி வருவதை பார்த்ததும் காரில் இருந்து இறங்கி தப்பியோட முயன்றிருக்கின்றனர். ஆனால் அந்த 3 சிறார்களையும் அடக்கி பிடித்த பொதுமக்கள் சாய்பாபா காலனி காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பிடிபட்ட 3 பேரும் 18 வயதுக்கும் குறைவான சிறுவர்கள் என்பதும் பெற்றோருக்கு தெரியாமல் காரை எடுத்துக்கொண்டு ஊர் சுற்றி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சிறுவர்களின் பெற்றோர்களை விசாரணைக்கு அழைத்துள்ளனர். சிறார்களின் சில நிமிட கார் சாகசம் அப்பகுதி மக்களை சற்று நேரத்தில் அலற வைத்துவிட்டது.